இன்றைக்கி சப்பாத்திக்கு சன்னா மசாலா செய்யுது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் நல்லா வேக வச்சிடலாங்க. 2-3 விசில் வேக வச்சிடலாம். உப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, எண்ணெய் ஊற்றி ஒரு வானலில் வதக்கிக்கலாங்க. சும்மா அரைகுறையாக வதக்கிக்கிட்டாவே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயமும் பச்சை மிளகா 2 வதங்குது. இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 2 தக்காளி நான் சேர்த்திருக்கேங்க. அதையும் இது கூடயே சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது கொஞ்சம் அரைகுறையாகவே வதங்கினா போதுங்க. இது கூட சோம்பு, பட்டை, கசகசா, லவங்கம், கிராம்பு எல்லாமே சேர்த்திக்கலாங்க. பிரியாணி இலையெல்லாம் அரைகுறையாக வதங்கின உடனே ஆற வச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் வேணான்னா நீங்கள் முந்திரி கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கங்க. இப்போ நான் 4 முந்திரி, ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேங்க. வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. இது கடுகு பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. நான் பெருங்காயத்தூள் இப்போ இதில் போடலை, மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்க சுண்டலை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டல் பார்த்திங்கன்னா மசிச்சு குழம்புல போட்டுக்கலாங்க. இதை இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இது கொதி வந்தவுடனே இறக்க பார்க்கலாம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இது வந்து தோசை, சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ சப்பாத்தி சன்னா மசாலா சாப்பிட்லாம். தேங்க்யூ.